மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவில் 10 ஆண்டுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். அதன்படி 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்டது. கோவிட் தொற்று காரணமாக பணிகள் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது சுதந்திரத்துக்கு பின் 8வது முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை துவங்குகிறது. இதுகுறித்து தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கமிஷனர் மிருத்யுஞ்சய் குமார் நாராயணன் கூறியதாவது: நாடு முழுதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை முதல் துவங்குகிறது. இந்த முறை பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக அவர்களாகவே பதிவு செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, உருது உள்ளிட்ட 16 மொழிகளில் பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் சுய விவரங்களை பதிவு செய்வோருக்கு 16 இலக்க அடையாள எண் வழங்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் வீட்டுக்கு வரும்போது இந்த 16 இலக்க எண்ணை அவர்களிடம் வழங்கினால் போதும். ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை என வேறு எந்த ஆவணங்களையும் கணக்கெடுப்பாளரிடம் வழங்க வேண்டிய அவசியமில்லை. தகவல்கள் அனைத்தும் மொபைல் செயலி மூலம் கணக்கெடுப்பாளர்களால் பதிவு செய்யப்படும். இந்த பிரம்மாண்ட பணி 2 கட்டங்களாக நடக்கிறது. முதல் கட்டத்தில் வீடுகள் பட்டியல் மற்றும் வீட்டு வசதி பற்றிய கணக்கெடுப்பு எடுக்கப்படும். 2ஆம் கட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கும். இதில்தான் ஜாதி, மதம் குறித்த தரவுகள் சேகரிக்கப்படும். முதல் கட்ட கணக்கெடுப்பு பணியில் 31 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட உள்ளனர். இதற்காக 33 கேள்விகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. 2ஆம் கட்டத்திற்கான கேள்விகள் பின் அறிவிக்கப்படும். பொதுமக்கள் அளிக்கும் தகவல்கள் ரகசியம் காக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் பிரிவு 15 படி நீதிமன்ற ஆதாரமாகவோ அல்லது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாகவோ கேட்டு பெற முடியாது. சைபர் பாதுகாப்பு முகமைகளின் உதவியுடன் பொதுமக்களின் தரவுகள் அனைத்தும் என்கிரிப்ட் செய்யப்பட்டு சர்வரில் பாதுகாக்கப்படும் என்று அவர் கூறினார். நாடு முழுதும் டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இதனால் மாநிலம் வாரியாக சுயவிவர பதிவு மற்றும் கணக்கெடுப்பாளர் வீடு தேடி வரும் தேதிகள் மாறுபடுகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் பொதுமக்கள் தங்களது சுய விவரங்களை ஜூலை 17 முதல் 31 வரை பிரத்யேக இணையதளத்தில் பதிவு செய்யலாம். வீடு தேடி வரும் நேரடி கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை நடக்கிறது. புதுச்சேரியில் சுயவிவர பதிவு மே 17 முதல் 31 வரையிலும், வீடு தேடி வரும் கணக்கெடுப்பு ஜூன் 1 முதல் 30 வரையிலும் நடக்கிறது. திருமணம் செய்யாமல் ஒரே வீட்டில் லிவின் முறையில் வாழ்பவர்களை திருமணம் முடித்த தம்பதியராகவே கணக்கெடுப்பில் சேர்த்துக் கொள்ளப்படும். இது தவிர குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை, உணவு முறை, பழக்க வழக்கம், சொந்த வீடு எனில் அதற்காக பயன்படுத்திய கட்டுமான பொருட்கள் ஆகியவை குறித்து கேள்விகள் கேட்கப்படும்.